ஜனவரி மாதம் 24ஆம் தேதி, பொது காலம், 2ஆம் வாரம், வெள்ளிக்கிழமை. முதல் வாசகம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறைவசனங்கள் 6 முதல் 13 வரை. சகோதர சகோதரிகளே, சீரிய வாக்குறுதிகளின் அடிப்படையில் செய்யப்பட்டு இவரை இணைப்பாளராக கொண்டிருக்கும் உடன்படிக்கை முந்தைய உடன்படிக்கையை விட சிறப்பு மிக்கது. முதல் உடன்படிக்கை குறையற்றதாய் இருந்திருப்பின் 2ஆம் உடன்படிக்கைக்கு இடமே இருந்திருக்காது. ஆனால் கடவுள் அவர்களது குற்றத்தை எடுத்து கூறி சொன்னது இதுவே: இதோ நாள்கள் வருகின்றன, அப்போது இஸ்ரேல் வீட்டாரோடும் யூதாவின் வீட்டாரோடும் புதிய உடன்படிக்கை ஒன்றை செய்து கொள்வேன் என்கிறார் ஆண்டவர். எகிப்து நாட்டிலிருந்து அவர்களுடைய மூதாதையரை கைப்பிடித்து நடத்தி வந்த பொழுது நான் அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை போன்று இது இராது. ஏனெனில் நான் அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை அவர்கள் மீறிவிட்டார்கள். நானும் அவர்கள் மீது அக்கறை கொள்ளவில்லை என்கிறார் ஆண்டவர். அந்நாள்களுக்கு பின் இஸ்ரேல் வீட்டாரோடு நான் செய்யவிருக்கும் உடன்படிக்கை இதுவே: என் சட்டத்தை உள்ளத்தில் பதிப்பேன், அதை அவர்களது இதயத்தில் எழுதி வைப்பேன். நான் அவர்களின் கடவுளாயிருப்பேன், அவர்கள் என் மக்களாயிருப்பார்கள் என்கிறார் ஆண்டவர். இனிமேல் எவரும் ஆண்டவரை அறிந்து கொள்ளும் என தம் அடுத்தவருக்கோ சகோதர சகோதரிகளுக்கோ கற்றுத்தர மாட்டார். ஏனெனில் அவர்களுள் பெரியோர் முதல் சிறியோர் வரை அனைவரும் என்னை அறிந்து கொள்வர். அவர்களது தீச்செயலை நான் இரக்கத்தோடு மன்னித்து விடுவேன். அவர்களுடைய பாவங்களை இனிமேல் நினைவு கூற மாட்டேன். புதியதோர் உடன்படிக்கை என்பதால் முன்னையதை அவர் பழையதாக்கிவிட்டார். பழமையானதும் நாள்பட்டதும் விரைவில் மறைய வேண்டியதே. ஆண்டவரின் அருள்வாக்கு. நற்செய்தி வாசகம். தம்மிடம் இருக்கும்படி தாம் விரும்பியவர்களை அழைத்தார். மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, வசனங்கள் 13 - 19 வரை. இயேசு மலைமேல் ஏறி தாம் விரும்பியவர்களை தம்மிடம் வரவழைத்தார். அவர்களும் அவரிடம் வந்தார்கள். தம்மோடு இருக்கவும், நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்படவும், பேய்களை ஓட்ட அதிகாரம் கொண்டிருக்கவும் அவர் 12 நியமித்தார். அவர்களுக்கு திருத்தூதர் என்று பெயரிட்டார். அவர் ஏற்படுத்திய 12 முறையே: பேதுரு என்று அவர் பெயரிட்ட சீமோன், செபதேயுவின் மகன் யாக்கோப்பு, யாக்கோப்பின் சகோதரரான யோவான், இவ்விருவருக்கும் இடியை போன்றோர் என பொருள்படும் பொவனேர்கேசு என்று அவர் பெயரிட்டார். அந்திரேயா, பிலிப்பு, பர்த்தலமேயு, மத்தேயு, தோமா, அல்பேயுவின் மகன் யாக்கோப்பு, ததேயு, தீவிரவாதியாயிருந்த சீமோன், இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாசு இஸ்காரியோத்து என்போர் ஆவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்புக்குரியவர்களே, புனித அகஸ்தீனார் புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டில் ஒளிந்திருக்கின்றது, பழைய ஏற்பாட்டை புதிய ஏற்பாடு நிறைவு செய்கிறது என்கின்றார். இந்த வார்த்தைகளுக்கு மிகச்சிறந்த விளக்கமாக எபிரேய நூல் விளங்குகிறது என்று சொன்னால் அது மிகையல்ல. எபிரேய நூலாசிரியர் எவ்வாறு இறைமகன் இயேசு பழைய ஏற்பாட்டின் தொடர்ச்சியாக இருக்கிறார், அதே வேளையில் பழைய ஏற்பாட்டை நிறைவு செய்யக்கூடியவராகவும் இருக்கின்றார் என்பதை எடுத்துரைக்கின்றார். இன்றைய முதல் வாசகத்தில் பழைய உடன்படிக்கையின் தொடர்ச்சியாக புதிய உடன்படிக்கையை இயேசு மேற்கொண்டார் என்று சுட்டிக்காட்டும் நூலாசிரியர் இயேசுவின் புதிய உடன்படிக்கை எவ்வாறு பழைய உடன்படிக்கையிலிருந்து மாறுபட்டது என்பதையும் எடுத்துரைக்கின்றார். அடிப்படையில் பழைய உடன்படிக்கையும் புதிய உடன்படிக்கையும் கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் இடையிலானது. ஆனால் பழைய உடன்படிக்கையை விட புதிய உடன்படிக்கை பல விஷயங்களில் மேலானது. நிச்சயமாக பழைய உடன்படிக்கை இஸ்ரேல் மக்களின் வாழ்வில் பல புதிய பரிமாணங்களை கொண்டு வந்தது என்பது முற்றிலும் உண்மை. எனினும் இப்படிப்பட்ட பழைய உடன்படிக்கையில் பல குறைபாடுகள் இருந்தன. சீனாய் மலையில் நடந்த பழைய உடன்படிக்கையின் குறைபாடுகளை கல்வாரி மலையில் தான் ஏற்படுத்திய புதிய உடன்படிக்கையின் மூலம் நிறைவு செய்தவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து.
பழைய உடன்படிக்கையின் குறைபாடுகளையும் அவற்றை இயேசு புதிய உடன்படிக்கையின் மூலம் எவ்வாறு நிறைவாக்கினார் என்பதையும் பார்க்கலாம். முதலாவதாக, பழைய உடன்படிக்கையில் சட்டமானது கற்பலகையில் எழுதப்பட்டது. புதிய உடன்படிக்கையிலோ மனித இதயங்களில் அது எழுதப்பட்டது. இரண்டாவதாக, பழைய உடன்படிக்கையில் ஆட்டுக்கிடாய்கள், காளைகள் ஆகியவை பலியாக செலுத்தப்பட்டன. புதிய உடன்படிக்கையில் இயேசு தன்னையே பலியாக செலுத்தினார். மூன்றாவதாக, பழைய உடன்படிக்கை முழுமையற்றது. காரணம், அதில் பங்கேற்ற இஸ்ரவேல் மக்கள் கொடுக்கப்பட்ட கட்டளைகளை மீறினார்கள். புதிய உடன்படிக்கையோ முழுமையானது. காரணம், அதில் இறைமகன் இயேசு மனிதர்கள் சார்பாக பங்கெடுத்து கட்டளைகளை முழுமையாக நிறைவேற்றினார். நான்காவதாக, புதிய உடன்படிக்கையானது என்றும் நிலைக்கக்கூடியதாக இருக்கிறது. எபிரேயர் 9:15. ஐந்தாவதாக, பழைய உடன்படிக்கையின் வழியாக ஏற்பட்ட உறவு ஏறத்தாழ ஆண்டான் அடிமை உறவாக இருந்தது. கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையேயான உறவு ஆண்டான் அடிமை உறவாக இருந்தது. ஆனால் புதிய உடன்படிக்கையின் விளைவாக ஏற்பட்ட உறவானது சமத்துவத்தை, நட்புறவை அடிப்படையாக கொண்ட உறவாக இருந்தது. யோவான் 15:15 இறைமகன் இயேசு, இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், உங்களை நான் நண்பர்கள் என்றேன் என்று சொல்வது புதிய உடன்படிக்கையின் அடிநாத செய்தியாக இருக்கிறது. வேறு வகையில் சொல்ல போனால், புதிய உடன்படிக்கையின் வழியாக இயேசு எங்கோ இருந்த கடவுளை இங்கு கொண்டு வந்து அவர் நமக்குள்ளே நாமாகவே இருக்கிறார் என்ற செய்தியை சொன்னார். கடவுளுக்கும் நமக்கும் இடையேயான உறவானது சமதளத்தில் அமைந்த நட்புறவு என்று எடுத்துரைத்தார். இறுதியாக, பழைய உடன்படிக்கையில் இறைவன் ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கு மட்டும் சொந்தமானவராக இருந்தார். ஆனால் புதிய உடன்படிக்கை இறைவன் அனைத்துலக மக்களுக்கும் சொந்தமாக இருப்பதை சுட்டிக்காட்டுகிறது. அன்பிற்குரியவர்களே, ஒவ்வொரு திருப்பலியிலும் இந்த புதிய உடன்படிக்கை கொண்டாட்டத்தை தான் நாம் மேற்கொள்ளுகின்றோம். இருப்பினும் இத்தகைய மேன்மையான உடன்படிக்கையின் பலியில் பங்கெடுக்கும் நமது மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று நம்மையே சீர்தூக்கி பார்க்க அழைக்கப்படுகின்றோம். திருப்பலியின் மேன்மையை முழுமையாக உணர்ந்திருந்தவர் புனித பாத்ரே பியோ. வழக்கமாக ஒவ்வொரு நாளும் காலை 6 மணிக்கு திருப்பலி கொண்டாடுவாராம். அந்த திருப்பலியை கொண்டாடுவதற்கு மிகவும் ஆர்வத்தோடு இருப்பாராம். சில நாள்களில் நடுஇரவு 12 மணிக்கு எழுந்து தன் பணியாளரிடம் திருப்பலி கொண்டாடுவதற்கான நேரம் ஆகிவிட்டதா என்று கேட்பாராம். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு திருப்பலிக்கு முன்பாகவும் தனித்திருந்து 1 மணி நேரம் ஜெபித்து தன்னையே தயாரித்த பின்புதான் திருப்பலியை கொண்டாடுவாராம். எனவேதான் அவரது திருப்பலியில் பங்கெடுப்பதற்காக பலர் வெகு தூரத்தில் இருந்து கூட வந்தார்களாம். ஜெபம். இறைவா, உம் திருமகன் இயேசு தன்னையே பலியாக்கி ஏற்படுத்தி இருக்கும் புதிய உடன்படிக்கையாம் திருப்பலி கொண்டாட்டத்தில் பங்கெடுக்கும் நாங்கள் அர்த்தமுள்ள விதத்தில் அதில் பங்கெடுக்க வரம் தாரும். ஆமேன். திருப்பலி தரும் நிறைவு வேறெதிலும் இல்லை, மன நிறைவு. திருப்பலி தரும் அருள் வரங்கள் அதற்கு ஈடென்று எதுவும் இல்லை. ஆண்டவரை அறிவிப்பது திருப்பலி, திருப்பலி. ஆண்டவரை தருவது திருப்பலி, திருப்பலி. வருவோம் வருவோம் விரைந்து, பெறுவோம் பெறுவோம் மகிழ்ந்து, வாழ்வோம் நாளும் அவர் வழி நடந்து, திருப்பலி தரும் நிறைவு.
பலிமேடு பலிப்பீடமானதே, பலிப்பீடம் கூடாரமானதே, சந்திப்பு கூடாரமானதே, அந்த கூடாரம் ஆலயம் ஆனதே. ஆலயம் திருப்பலி தருகின்றதே, அந்த திருப்பலி கல்வாரி பலியாகுதே. ஆலயம் திருப்பலி தருகின்றதே, அந்த திருப்பலி கல்வாரி பலியாகுதே. வருவோம் வருவோம் விரைந்து, பெறுவோம் பெறுவோம் மகிழ்ந்து, வாழ்வோம் நாளும் அவர் வழி நடந்து, திருப்பலி தரும் நிறைவு. இயேசுவே தலைமை குருவானார், தலைமை குருவே பலி தந்தார், பலி தந்தவரே பலியானார், நமக்காய் என்றும் உள்ள பலியானார். திருப்பலி மன்னிப்பு தருகின்றதே, அந்த மன்னிப்பு மனிதம் ஆனதே. திருப்பலி மன்னிப்பு தருகின்றதே, அந்த மன்னிப்பு மனிதம் ஆனதே. வருவோம் வருவோம் விரைந்து, பெறுவோம் பெறுவோம் மகிழ்ந்து, வாழ்வோம் நாளும் அவர் வழி நடந்து, திருப்பலி தரும் நிறைவு. வேறெதிலும் இல்லை மன நிறைவு, திருப்பலி தரும் அருள் வரங்கள், அதற்கு ஈடென்று எதுவும் இல்லை. ஆண்டவரை அறிவிப்பது திருப்பலி திருப்பலி, ஆண்டவரை தருவது திருப்பலி திருப்பலி. வருவோம் வருவோம் விரைந்து, பெறுவோம் பெறுவோம் மகிழ்ந்து, வாழ்வோம் நாளும் அவர் வழி நடந்து, வாழ்வோம் நாளும் அவர் வழி நடந்து, திருப்பலி தரும் நிறைவு.